எல்லாரும் எஸ்எஸ்சியில் சிஜிஎல் எக்ஸாம் அப்ளை பண்ணியிருப்பீங்க. இந்த 2 டேஸ் என்னமோ தான் இருக்குங்க. ஜூலை 4 வரைக்கும் தான் அப்ளை பண்ண முடியும். மறக்காமல் நியூ கேண்டிடேட் அப்ளை பண்ணிடுங்க. இதுக்கு என்ன எலிஜிபிள்னா, நீங்கள் ஏதோ ஒன்றில் டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் எலிஜிபிள்ங்க. மறக்காமல் எல்லாரும் அப்ளை பண்ணிக்கிங்க. எவ்வளோ கொஷின்ஸ் இருக்குன்னு சொல்லிடுறேங்க. ஜிகேல வந்து 25 கொஷின் இருக்குது, 50 மார்க்குங்க. மேக்ஸில் வந்து 25 கொஷின் இருக்குது, 50 மார்க்குங்க. நெக்ஸ்ட்டு வந்துங்க ரீசனிங்கில் வந்து 25 கொஷின் இருக்குங்க, 50 மார்க்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஜென்ரல் இங்கிலீஷில் வந்து உங்களுக்கு 25 கொஷின் இருக்குது, 50 மார்க்குங்க. ஓவராலாக நம்மளுக்கு பார்த்துட்டாவே நம்மளுக்கு 200 மார்க் இருக்குது. மறக்காமல் இது நெகட்டிவ் மார்க் இருக்குது. நீங்கள் ஓரளவுக்கு ஸ்டார்டிங்லேருந்து ஓரளவுக்கு நல்லா படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். இது தமிழ் எழுத முடியுமான்னு சொல்லி கேட்பீங்க. சிஜிஎல் மட்டும் இங்கிலீஷில் மட்டும்தான் எழுத முடியுங்க. மித்த சிஹெச்எஸ்எல் எம்டிஎஸ் எல்லாம் நீங்கள் உங்களோட ஓன் லாங்குவேஜ்லேயே எழுதிக்கலாங்க. மறக்காமல் இந்த அப்ளை பண்ணக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணிக்கிங்க. இந்த 3 டேஸ் என்னமோ தான் இருக்குங்க. மறக்காமல் எல்லாரும் அப்ளை பண்ணி உங்களுக்கு டவுட் எதுவும் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ கீழே கேளுங்க. நம்ம எல்லா நோட்ஸும் இனி ப்ரொவைட் பண்ண போகிறோம். சிஜிஎல், எம்டிஎஸ், நெக்ஸ்ட் வந்து சிஹெச்எஸ்எல் எல்லாத்துக்கும் A to Z எல்லா நோட்ஸும் தெளிவாக கொடுத்து உங்களை தெளிவாக அப்ரோச் பண்ணி கூட்டிகிட்டு போகிறோம். மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் 1 by 1 அப்டேட்டாக உங்களுக்கு கிடைக்குங்க.